ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி கோகோனட் க்ரீப் ரோல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் 1 கப். கருப்பட்டி வெல்லம் பொடி பண்ணி 3/4 கப் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன், தேங்காய் பால் 1/4 கப், தண்ணீர் தேவையான அளவு. பந்தன் லீவ்ஸ் 5 எடுத்திருக்கேன். இது இங்கே மலேசியாவில் எல்லா டிஷ்ஷஸ்லையுமே இது சேர்ப்பாங்க. கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக சேர்ப்பாங்க. இது கிடைக்கலன்னா நீங்கள் பந்தன் எசன்ஸ்ன்னு கிடைக்கும் கிரீன் கலரில், அதை யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணலாம். கலர் தான் ஒயிட் கலரில் இருக்கும், மற்றபடி டேஸ்ட் எதுவுமே மாறாது, நல்லாயிருக்கும். இப்போ நாம கோகனட் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன். பேன் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கரைஞ்சதும் தேங்காவை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கெட்டியா வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் இதுல உப்பு சேர்த்துக்கலாம். அந்த பந்தன் லீவ்ஸ் பாதியா இப்படி கட் பண்ணிட்டு முடிச்சு போட்டு இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி தண்ணி எதுவும் இல்லாம ஃபுல்லா இந்த வெல்லமும் தேங்காவும் நல்லா ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆயிருக்கணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ இந்த லீஃபை எடுத்துட்டு இந்த ஸ்டஃபிங்கை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே பேனில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகிடும். மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பந்தன் லீவ்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஜூஸை வடிகட்டிக்கலாம். இப்போ மாவை இதில் சேர்த்துடலாம். இந்த பந்தன் எசன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபில்டர் பண்ண அப்புறம் இதையும் இதில் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு சலிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்துடலாம். இப்போ மீதி இருக்க எசன்ஸ் இதில் சேர்த்துடுறேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டியே இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கட்டி இருக்குன்னு தெரிஞ்சால் திரும்பவும் ஒரு வாட்டி வடிகட்டிக்கோங்க. அப்போ கட்டி இல்லாமல் வரும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஆயில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அப்போதான் ஒட்டாமல் வரும். எண்ணெய் எதுவும் மேலே ஊற்ற தேவையில்லை, அப்படியே வெயிட் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், உடனே அது குக் ஆகிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது நான்ஸ்டிக் பேன்லன்னா நல்லா ஈஸியாக வரும். இப்போ இந்த கோகனட் ஃபில்லிங்கை நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த தோசையில் வச்சிடலாம். 1 ஸ்பூன் வச்சா போதும், நிறைய வைக்க தேவையில்லை.
இப்போ இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங், இந்த கோகனட் ஸ்டஃபிங் வந்துட்டு நல்லா லூஸாக இருக்கணும், ரொம்ப இறுகிடக்கூடாது. ஒருவேளை இறுகிடுச்சுன்னா திரும்பவும் வந்து அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிடுங்க. லூஸாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து சுட்டு எடுத்துட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட கோகனட் க்ரீப் ரோல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.